Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு 4:5 ரேஷியோ வீடியோவை தான் எப்படி நம்ம சிம்பிளா கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க फ्रेंड्स. அப்பதான் எப்படி ஈஸியா சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோஸ்ல கொஞ்ச நேரத்துல எடிட் பண்ணிரலாம். இதுல உங்க இமேஜ் வச்சு கூட நீங்க எடிட் பண்ணலாம். இது வந்து Instagram சைஸ்க்கு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சிம்பிளா தான் எடிட் பண்ண போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். நீங்க வந்து ஈஸியா வந்து வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோஸோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படினா வந்து Sheeja Tech Official நீங்க வந்து வெப்சைட் போனீங்க அப்படினாலே ஸ்ட்ரைட்டா என்னோட வெப்சைட் ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய எல்லா மெட்டீரியலோட லிங்க்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவோட மெட்டீரியலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கைன்மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எவ்வளோனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வேணா வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோஸ்ல காணிக்கிறேன். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடியது ஓபன் பண்ணிட்டு இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ரேஷியோ பாத்தீங்க அப்படினா 9:16 செலக்ட் பண்ணனும். ஏனா வந்து நம்ம Instagram சைஸ்க்கு தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுக்கிறேன். ஓகே, இத வந்து கரெக்ட்டா கொஞ்சம் தள்ளி இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மூவ் ஆகாம இருக்கும். இப்போ நான் ஒரு 7 செகண்ட் மட்டும் கரெக்ட்டா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க வந்து 30 செகண்ட்க்கு மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அப்படின ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் மீடியா அப்படினு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு இத தான் செட் பண்ணனும். அதாவது green screen வீடியோ. இப்போ நம்ம வந்து இந்த green screen வீடியோவை கரெக்ட்டா செட் பண்ணலாம். எப்படி கரெக்ட்டா செட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த கரெக்ட்டா பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா வந்து கரெக்ட்டா செட் ஆயிரும். ஓகேவா? இத நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வைக்கிறது பாத்தீங்கன்னா இத லைட்டா ஜூம் பண்ணி வச்சீங்க அப்படினாலே கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கரெக்ட்டா செட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து குரோமா கீ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல கீ கலர்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்க Black கலர் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். கீ கலர்ல Black கலர் செட் பண்ணிக்கோங்க. ஏன் என்ன பண்ணனும் அப்படினா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம Black and Whiteக்கு நம்ம அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? M01 கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும் டிக் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல இப்படி தான் இருக்கும். இதுல வந்து என்ன ஆட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். நெக்ஸ்ட் லேயர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குது. மீடியா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிக்சார்ட்ல உள்ள இந்த இமேஜ் இதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து எப்படி 4:5 ரேஷியோல வீடியோஸ் கிரியேட் பண்றது அப்படினு தெரிஞ்சுக்கோங்க. இதோட லிங்க் அதாவது இந்த மெட்டீரியலோட லிங்கும் அந்த வீடியோஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இத கரெக்ட்டா செட் பண்ணனும். அப்பதான் கரெக்ட்டா 4:5 ரேஷியோக்கு வரும். சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்க செட் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு கரெக்ட்டா ஆயிரும். ஓகேவா? இத கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். இந்த green screen அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கீழ வைக்கணும் அப்படினாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பிளேஸ்ல கரெக்ட்டா வேற கலர்ஸ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படினு தோணுதோ அந்த பிளேஸ்ல நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பாத்தீங்க அப்படினா கொஞ்ச நேரத்துல எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டே இருக்கு. நீங்க வந்து ஹை குவாலிட்டில வச்சு கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயியாச்சு. நெக்ஸ்ட் அதை அப்படியே பேக் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய லேயர் எல்லாத்தையுமே delete பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ delete பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கலர் பாத்தீங்க அப்படினா கலர் ஃபில்டரை எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓகேவா? இல்லனா திரும்ப ஒருக்க நீங்க இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்ப்ளேல பார்க்கறது மாதிரி நீங்க இமேஜை ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் அப்படின ஒரு ஆப்ஷன் மீடியா கிளிக் பண்ணி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணனும். செலக்ட் கரெக்ட்டா செட் பண்றது எப்படின்னு ஃபர்ஸ்டே காணிக்கிறேன். சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் கிளிக் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா குரோமா கீயை கிளிக் பண்ணிக்கோங்க. இத எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணீங்க அப்படினா டிஸ்ப்ளேல நீங்க பார்க்கறது மாதிரி ரெண்டு கலர்ல உங்களுக்கு வந்து
டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எனபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. கீ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் மீடியா, இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் கண்டிப்பாக பண்ணி வச்சுப்பீங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். பிளெண்டிங்கில் போய் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து க்ராப்பிங் அந்த ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் வந்து பாதியாக க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்தெந்த பிளேஸில் வரணுமோ அந்த பிளேஸில் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிளேஸில் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னா வந்து அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட்லேயும் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டிகிள்ஸ் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோவை நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பிளெண்டிங் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு செட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் பார்த்தீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனில் ஓகே தேர்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நம்பர் 1 மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, லைட்டாக நம்பர் 1 ஓகேவா, நம்பர் 1 2 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்பர் 1 நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் ஏதாச்சும் சாங்ஸ் இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சாங்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு லோகோவை தான் செட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய என்னோடய லோகோ வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இதை கீழே பிளெண்டிங் அந்த ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கார்னரில் செட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இதை வந்து இந்த பிளேஸில் செட் பண்ணுறேன். இதையும் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பிக்சல் லேபில் க்ரியேட் பண்ண சாங்கோட ஃபஸ்ட் லைன் அதுதான் ஆட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியம், இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மாதிரி வரும். ஓகேவா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை செட் பண்ண மாதிரி வரும். இதே இது நீங்கள் வந்து கைன்மாஸ்டரில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இதில் வந்து அன்லிமிட்டடாக ஃபாண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஷீஜா டெக்னே எழுதுகிறேன். ஓகே, ஷீஜா அப்படின்னு எழுதிட்டு ஓகே அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஏஏ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட் எல்லாமே நான் ஒரு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். இந்த ஃபாண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லேயரை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். இனி வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணதை போகிறோம். மேலே வந்து ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து இதை போஸ்ட் பண்ணுறது மாதிரி வரும். எப்படின்னா கரெக்டாக எப்பவும் போல் நீங்கள் 9:16 ரேஷியோக்கு எப்படி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுவீங்களோ அதே போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு சூப்பராட்டு 4:5 வந்து நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிடும். இந்த வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் ஆகிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டெம்ப்ளேட் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளோட சேனல் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப பார்த்துக்குவாங்க. மெட்டீரியல் எல்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதில் லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலராக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டெம்ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.